நீங்க உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக அந்த சொத்து பத்திரத்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சிட்டீங்கன்னு எனக்கு தோணுது. என் அம்மா எந்த தப்புமே பண்ணாதப்போ நான் ஏன் என் அம்மாவை காப்பாத்த ட்ரை பண்ணணும்? அப்படியே எங்க அம்மா மேல தப்பு இருந்தாலும் என்ன, நான் அவங்கள கேள்வி கேட்க மட்டும் தான் செய்வேன். இந்த பத்திரத்தை ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஒருத்தரோட தப்ப நான் என்கரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன் கபிலன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க இப்படி பேசுறது. எனக்கும் வருத்தமா தாங்க இருக்கு. இந்த பத்திரம் கிடைச்சா பல கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா என்ன சொல்ல வந்ததை சொல்லுங்க. எதுக்கு பாதியிலேயே மூடி மறைக்கிறீங்க? நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் புனிதா. இதுக்கு மேல என்னால முடியாது. நீங்க என்ன ரொம்ப குழப்புறீங்க. கபிலன் இப்படி எல்லாம் பேசாதீங்க கபிலன், ப்ளீஸ். நான் எதுவுமே பேசலைங்க, போதுமா? ஆனா ஒண்ணு புனிதா, நீங்க நம்புற மாதிரி தான் உங்க அம்மா இருக்காங்கன்னு எனக்கு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ஒருத்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. மேபி அந்த பத்திரம் கிடைச்சிட்டா நான் சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். அது வர தயவு செஞ்சு நீங்களும் குழம்பி என்னையும் குழப்பாதீங்க. நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இருப்போம். நீங்களா இதை சொல்றீங்க? நான் தான் இதை சொல்றேன். ஒரு அன்பை வேல்யூ பண்றேன்னு என்ன கோமாளி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. கபிலன் நான் சொல்ல வரத கொஞ்சம் ப்ளீஸ் புனிதா. நான் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் உங்க வயிற்றுல வளர்ற என் குழந்தைக்காக மட்டும்தான். என்ன கபிலன் பண்றீங்க? கபிலன் நில்லுங்க கபிலன். அமுதா, இதுக்கு தானே நீ இவ்வளவு நாள் ஆசைப்பட்ட? நீ ஜெயிச்சுட்ட அமுதா. ஏய், நம்மள இங்க வர சொல்லிட்டு அமுதா எங்கிட்டு போயிருப்பா? இங்கதான் எங்கேயாவது இருப்போமா? ஏண்டி, சொத்து பத்திரத்தை எல்லாம் அந்த மகாலிங்கம் எடுக்காம வேற யாரு எடுத்திருப்பா? வேற யாரு? நம்ம அமுதா தான் எடுத்து வச்சிருப்பா. அமுதா எதுக்கடி அந்த பத்திரத்தை எடுக்க போறா? சொத்து புனிதாக்கா கைக்கு போயிடக்கூடாதுன்னு அமுதா எடுத்து மறைச்சு வச்சிருக்கலாம்ல. ஓ, அப்ப அந்த பீரோ சாவியும் அவதான் எடுத்திருப்பாளோ? நான் தான் எடுத்தேன். இதான் ஒரிஜினல் சாவி. நான் சொல்லல இதெல்லாம் அமுதாவோட பிளான் தானே. எனக்கு தெரியாத அமுதாவை பத்தி. அவ கெட்டிக்காரி இல்ல. அப்போ அவங்க வீட்டு பத்திரம் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு அமுதா? எஸ், நம்ம மொத்த சொத்தோட பத்திரமும் என்கிட்ட ரொம்ப பத்திரமா இருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இதெல்லாம் நான் எதுக்காக பண்றேனோ அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொல்ற அமுதா? என் அண்ணனுக்கும் புனிதாவுக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன். அது இப்ப நடக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன அமுதா, புனிதாவுக்கும் கபிலனுக்கும் நடுவுல பிரச்சனையா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. மா, இது சொல்றது அமுதா, நீ நம்பிதான் ஆகணும். அமுதாவை நம்பாம இல்லடி. ஆனா கபிலனால புனிதா கிட்ட பேசாம இருக்கவே முடியாதே. அதனாலதான் நான் அப்படி கேட்டேன். என் அண்ணனுக்கு என் அண்ணி மேல இருக்கிற பாசமும் என் அன்னிக்கு மரகதத்து மேல இருக்கிற பாசத்துக்கும் நான் ஒரு கேம் விளையாடி பார்த்தேன். அது இப்போ ஒர்க் அவுட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு.